கூவம் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து பாய்வதால் சென்னையில் ஆற்றை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான வீடுகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. வேலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கடந்த 2 வாரமாக பெய்த மழையினால் ஏரிகள் அனைத்தும் நிரம்பியதால் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் கூவம் ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு பாய்கிறது. சென்னை மாநகரில் கூவம் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தரைப்பாலங்கள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கி அவற்றில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. மதுரவாயில், நெற்குன்றம், கோயம்பேடு, அண்ணாநகர், அரும்பாக்கம், அமைந்தகரை, சூளைமேடு ஆகிய பகுதிகளில் ஆற்றை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. பல ஆண்டுகளாக ஆற்றில் வெள்ளப்பெருக்கு இல்லாததால் கரையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்து ஆற்றின் நடுவிலேயே வீடுகளை கட்டி குடியேறிய கொடுமையும் நடந்தேறியுள்ளது. வீடுகள், கல்லூரிகள் கட்டியும் சுற்றுச்சுவர் எழுப்பியும் கூவத்தின் போக்கை தடுத்தவர்கள் இன்று அதன் கோபத்துக்கு ஆளாகியுள்ளதாகவே கருத வேண்டியுள்ளது. ஆற்றுக்குள் வீட்டை கட்டிக்கொண்டு வீட்டுக்குள் வெள்ளம் புகுந்து விட்டதென்று கூப்பாடு போடும் நிலை எப்போது மாறும்? இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற அரசு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப் போகிறது என்கிற கேள்விகளை எல்லாம் இந்த வெள்ளப்பெருக்கு எழுப்பியுள்ளது. கூவம் ஆற்றங்கரையில் மக்கள் செய்த ஆக்கிரமிப்பு ஒருபுறம் என்றால், மதுரவாயில் துறைமுகம் உயர்மட்ட சாலை அமைக்கும் திட்டத்தின் கீழ் அமைந்தகரை, சூளைமேடு, நுங்கம்பாக்கம், சேத்துப்பட்டு ஆகிய இடங்களில் கட்டட இடிபாடுகளை ஆற்றுக்குள் போட்டு மேடாக்கி பெரிய பெரிய தூண்கள் எழுப்பப்பட்டன. ஆற்றை அரசும் ஆக்கிரமித்தது என்பதற்கு சாட்சியாக பாலத்துக்காக எழுப்பப்பட்ட பெரிய தூண்கள் நிற்கின்றன. புறந்தூய்மை நீராண்மையும் என்பதற்கேற்ப இந்த வெள்ளப்பெருக்கால் கூவம் ஆற்றில் இருந்த கழிவுகள் அனைத்தும் அடித்துக்கொண்டு கடலுக்குள் கொண்டு சேர்க்கப்படுகின்றன. மதுரவாயில் அருகே தற்போது கழிவுகளின்றி காட்சியளிக்கும் கூவம் தீவுத்திடலை நெருங்கும் போது கருப்பாகி கடலில் கலக்கும் இடத்தில் சமுத்திரத்தையே கருப்பாக்கி விடுவது சாக்கடை ஆற்றில் கலந்து வருவதற்கு சாட்சியாக உள்ளது. கூவம் ஆற்றை தூய்மைப்படுத்த பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவிட்டும் பயனில்லாமல் போன நிலையில் ஒரு வெள்ளப்பெருக்கு அந்த வேலையை செலவில்லாமல் செய்துவிட்டதை பார்க்கும் போது இயற்கையின் வலிமையை எண்ணி வியக்கத்தான் வேண்டியுள்ளது. ஆனால் மீண்டும் பழைய நிலைமை திரும்பிவிடாமல் அரசு உரிய நடவடிக்கை எடுத்தால் கூவம் நதியாகவே நீடித்திருக்கும்.